ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். காலையில் கீரை இருந்த ரோஷினி இனி எந்த ஒரு சுச்சுவேஷன்ல என் கண்ணு முன்னாடி வந்துடாங்க. கெட் அவுட். தெரிஞ்சதுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க சீக்கிரம் என் ரூம்க்கு வாங்க. சித்தி, டோர் அந்த சைட் தானே இருக்குது, நீங்க எதுக்கு விண்டோ வழியா வெளியே வரீங்க? அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் குட்டி. என் பொருள் ஒன்று விண்டோக்கு வெளியால வந்துட்டு அதான் அதை எடுத்துட்டு அப்படியே விண்டோ வழியாவே வந்துட்டேன். சித்தி, நீங்க இருக்கீங்க விண்டோக்கு, ஆனா பொருள் எதுவும் இல்லையே. நீங்க இவ்வளவு யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு உங்க பிராயில யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் வீட்டுல வெடிப்பு வேலையெல்லாம் எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் உண்மைதான். நான் ஒருத்தன் இந்த வீட்டுல இல்லாம இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காது. ஆமா, போங்க போய் வேலையை பாருங்க. ஆமன் பாட்டி, டாங்கி ஃப்ரம் சம்வேர். ரோஷினி எங்க காணவே காணும். அவளை ராக்ஷின் கிட்டேருந்து ப்ரொடக்ட் பண்ண ஒரு சர்க்கிளை போட்டோம்ல, மார்னிங் வரைக்கும் அவள் அதுக்குள்ளே இருந்துக்கணும்ல. கெட் அவுட். நீங்க கவலைப்படாம இருங்க பாட்டி, அவ இங்க தான் எங்கேயாவது. நான் பார்க்குறேன் பாட்டி. ஆனா அவ எங்க? நீ அவளை பார்த்தன்னா அவளை என்கிட்ட அனுப்பிவை. நிறைய வேலைக்குப்பா. அண்ணி, என்னாச்சு? நீ எதுக்காக ஆழ்த்த? என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணி, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் வீடியோ எடுக்கிறீங்க? சொல்றது கேளு, யாரும் பார்க்கல. இல்ல 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 வீட்டில் காலேஜில் ஒர்க் கிட்ட சொல்லிட்டு வந்துக்க. ஆஷ், வெரி நாட்டி கேர்ள். சைமா, உனக்கு இந்த வீடியோ யார் அனுப்புனது? அண்ணி, இந்த வீடியோ அன்னவுன் நம்பர்லேருந்து வந்தது. அண்ணி, இதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். சைமா, வீடியோவில் இருக்கிறது நிஜம்தானா? நீ அவர்கிட்ட வீட்டுக்கு போனது உண்மை தானா? அண்ணி, ஆமா அண்ணி, எல்லாம் ஏன் தப்பு தான். நான் மேரேஜ்க்கு முன்னால் நான் அஃப்தாப்பை பார்க்க வீட்டுக்க கூடாது, அவரும் இந்த வீடியோவை எடுத்துக்க கூடாதுல்ல. அப்புறம் அண்ணி, இந்த வீடியோ யார்ட்டையாவது கையில் போய்ட்டு லீக் ஆகிட்டுன்னா அப்புறம் அம்மா அண்ணன் 2 பேரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சைமா, அழாத. அதோட அண்ணன் என்னை வெறுத்துட்டான்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். சைமா, ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்கே பாரு, உங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது மட்டும் தெரியும், நீங்கள் 2 பேரும் அவர்கிட்ட உலகம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரெட்ச் விழுந்தா கூட அதை அவர் தாங்கிக்க மாட்டார். இனிமேல் இந்த மாதிரி யாராவது பேசுனீங்கன்னா அவரும் தான் சொல்லிட்டார். அப்புறம் இந்த வீடியோ அனுப்பின சீட்டரை நான் பார்த்துக்கிறேன். நீ அவன் என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லு. நீ அவன் உன்கிட்ட என்ன கேட்டா என்ன சொன்ன அதை முழுக சொல்லு. ஒண்ணுமே சொல்லலாம் நீ. ஆனா அது எப்படி நடக்கும்? ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணா அதுக்கு பதிலாக ஏதாச்சும் கேட்டுப்பாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. அண்ணி, இந்த மெசேஜ் ஒருவேளை இந்த வீடியோ லீக் ஆக கூடாதுன்னா என்னவா? எனக்கு முழுசா 5 crore கொடுக்கணுமா? என்ன நீ, நான் 5 crore நான் எங்க போவேன்? இட்ஸ் ஓகே, நான் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆஃப்டர் தானே வீடியோ எடுத்தாரு, இது அவரோட ஃபோனில் தானே இடிக்கணும். வேற ஒருத்தருக்கு இது கிடைச்சிக்காது. அவர் இப்போ எங்கே பாரு, நீ அவர்கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லை, அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கி. அண்ணி, நான் கண்டிப்பாக செத்துடுவேன். சைமா, ப்ளீஸ் 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 அழாத. ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா, சைமா, கதவு தோற. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இந்த ரூமில் உங்களுக்கு அப்படி என்ன வேலை? அது பாட்டி இந்த பூவை பேபி ரூமில் வச்சிருன்னு சொன்னாங்க. நான் தான் தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க ரூமா?
ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவங்க ரூம் வரும் பாருங்க. ம். சாய்மா, அண்ணி, நான் போய் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் எதுவும் பேசாம இருங்க. ரோஷினி, நீ இங்கே ஆயிக்க. நான் உன்னை மார்னிங்லேருந்து தேடிட்டு இருக்கேன். இவளுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை எப்படி சொல்கிறீன்னு எனக்கு தெரியல. மேரேஜ் வீட்டை நெருங்கினதும் அவள் பயப்படுறா. அவள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. அவள் வீட்டை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்கள விட்டுட்டு அவள் அம்மாவை விட்டுட்டு அவள் அண்ணனை விட்டுட்டு போகிறாள். அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தா, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எங்கள் காலத்தில் தாம்மா நடந்தது. இப்போ எல்லாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பொண்ணு புகுந்த வீட்டுக்காரங்க கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கா. சரியாக தான் சொன்னீங்க ரோஷினி. இங்கே பாரு, வெளியே லானுக்கு போய் ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்காங்க. அவங்க கொண்டு வந்த ஃபுட்லாம் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாரு. ஓகே பாட்டி. சாய்மா, ஒன்றும் ஆகாது. இதில் என்ன ஆக்கி? பன்னி பட்டர் கொஞ்சம் கொடுங்க. போதும் போதும் போதும். நல்லா ஆக்கி. அண்ணா, இதில் என்ன ஆக்கி? இதில் பருப்பு மேடம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூளுங்க. காலையில கீரை இருந்த ரோஷினி, இனி எந்த ஒரு சிச்சுவேஷன்ல என் கண்ணு முன்னாடி வந்துடாங்க. கெட் அவுட். ரோஷினி இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது? குட்டி பாட்டிங்க, சித்தாப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் பூவை கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. எனக்கு தேவைதான். ரோஷினி, என்னாச்சு ரோஷினி? நீ ஏன் இங்கே ஒழிஞ்சிட்டீங்க? பாட்டி, நான் குட்டி கூட கேம் விளையாடிக்கிட்டீங்க. அதான். என்னாச்சுமா? ஏதோ அப்செட் ஆன மாதிரி தெரியுது. எல்லாம் ஓகே தானே? நோ பாட்டி, எல்லாமே ஓகே தான் பாட்டி. எங்க தாய்க்காங்களா அவங்க? நீங்கள் என்கிட்ட டேஸ்ட் பண்ண சொன்னீங்களேன்னு ராஜ்மா, மட்டை பன்னீர், நான் கடாய், டீஸ்கோலோ பருப்புன்னு நிறைய சாப்பிட்டேன்னா அதனால என் டயட்டே டெத் ஆகிட்டு. அதான் நான் கவலை ஆயிக்கேன். ஓகே, நான் சைனாவும் ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். பாட்டி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஹலோ. ஓகே பாட்டி, எவ்வளோ நேரமாக தேடுது? கொஞ்சம் பிடிங்களேன். இது கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு சல்மா ஜானேசா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் அமன் ரோஷினியோட மேரேஜ் லைஃப் இந்த சாதாரண நூல் மாதிரி அறுத்துருவேன். ரொம்ப பெரிய கஜானா என் கையில் கிடைச்சிக்கு சாமி சார். அமன் ஜுனைத் கான் இருக்காரு. அவர் ரோஷினியை மேரேஜ் பண்ணுறதுக்கு பிளாங்க் செக் கொடுத்துக்காரு. நீங்கள் எந்த பிளாங்க் செக்கை வாங்குவீங்களோ அந்த பிளாங்க் செக்காலே உன்னை நாசம் பண்ண போகிறேன் ரோஷினி. அதை என் கையாலே நான் வாங்கி அதை கேஷ் பண்ண போகிறேன் ரோஷினி. 1000 பணக்காரங்களாம், ஆனால் அந்த சாமி 1000ல் ஒருத்தர். ரோஷினி வீட்டில் இல்லைன்ற உண்மையை நான் பாட்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும். இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டில் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா, பாட்டி எங்க? அம்மா சாய்மாவை பார்க்க போயிட்டுருக்காங்க. அமன், ஆஃப்டர் ஃபேமிலியில் வந்துடுவாங்க. நீ அம்மாவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டாக வந்துடு. மை காட், எனக்கு தெரியும் நீங்களாம் என்ன மாதிரி நேச்சுரல் பியூட்டியில் தானே. ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ அலங்காரமாக பண்ணிக்கிறது? மார்னிங்லேருந்து உங்கள் அலங்காரம் முடிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்க, கெஸ்ட்டு வர போகிறாங்க. பாட்டி, ஜஸ்ட் 2 minutes பாட்டி, ஃபாஸ்ட்டாக முடிங்க. ஒருவேளை அவத்தான் வந்து பாரு. அட, டோன்ட் ஃப்ரம் சம்வேர். நீ எதுக்கு இங்கே வந்துக்க? பாட்டி, அது என்னன்னா, இது ரோஷினி, நீ அப்படியே உன் தாத்தா மாதிரியே வரடா. மேரேஜ் ஆகி 1 year வரைக்கும் உன் தாத்தா இப்படியே தான் என் பின்னாலே சுற்றிட்டு இருந்தாரு.
இல்ல ஆக்சுவலி நான் அது ரோஷினியா. என்ன ரோஷினி ரோஷினின்னு சொல்லிட்டு இருக்க? ரோஷினி ரோஷினி சாரா, நீங்க 2 பேரும் இவளை கூட்டிட்டு கீழே போங்க. சரி. ரோஷினி எங்கேயும் போகக்கூடாது. நான் உங்ககிட்டயும் ரோஷினிட்டையும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பேச வேண்டியது. சாரா, நீ சைமா கூட்டிட்டு கீழே போ. என்னடா நீ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த டைம்ல தண்ணி பேசணுமா? சாரா, நான் சொன்னது கேட்கல? சைமாவை கூட்டிட்டு கீழே போ. சரிங்கண்ணா. 1 மினிட் நீங்க உள்ள வாங்க. அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் இப்போ நார்மல் மூட்ல தான் இருக்காரு. ஆனா ஆஃப்டாப் அவருக்கு என்னாச்சு? அவரோட ஃபோன் மார்னிங்லேருந்து ஆஃபாகவே இருக்கு. அவர் தான் வாரார்ல, நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோ. வா. அன்னைக்கு நீ ரோஷினியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்ச. இன்னைக்கு நீ ரோஷினி வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா மேன்? உங்களுக்கு இவளை பற்றின உண்மையெல்லாம் தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் இவளை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இருக்கட்டும், எனக்கு இவளை பற்றி எதுவும் தெரிய வேணாம். உனக்கு ஏதோ தெரிஞ்சுச்சுன்னு சொன்னியே அதை சொல்லு. அந்த விஷயத்த ஏன் வாயாலே என்னாலேயே சொல்ல முடியாது பாட்டி. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிட்டு, இவ வாரத்துக்கு முன்னால் அம்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மை. உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. யார் என்ன சொன்னாலும் இவ இந்த வீட்டு மருமக. என் பேத்தியோட வெட்டிங்கில் மட்டும் இவ கலந்துக்கலன்னா எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி கிளப்பி கேட்பாங்க. இல்லை நாம வேணா அவங்க கிட்ட சொல்லிக்கலாமே, அது அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்கன்னு. ஏன்னா எது எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது இவங்களுக்குலாம் ஆப்போசிட் இல்லையே. நம்ம வீட்டில் மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்காம அது நல்லபடியாக நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் உட்காந்து நாள் பூரா சந்தேகப்பட்டுக்கிட்டீங்க. பாட்டி, ஒரு விஷயத்த நல்லா கிளியராக கேட்டுக்கோம, ஒரு வேளை ஓண்ட ஈக்குவால உன்னோட தங்கச்சியோட வெட்டிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா நான் பலாண்டு அறையில உன் மந்திர பவரை நீ மறக்கிற அளவுக்கு ஆகிடும். போகலாமா? நான் ஃபஸ்ட்டு கீழே இறங்குறேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க. என்னமோ சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டீக்காது. குட்டி, நீ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டியா இல்லையா? வெரி க்யூட். வாவ், நீ எவ்வளோ அழகா இருக்க. அவங்க எப்போ வேணாலும் வந்துடுவாங்க. நம்ம ரெடி தானே? அதோ என் டவுங்கி ஃப்ரம் சாம் பேரும் வந்துட்டான். 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? சித்தப்பா ரொம்ப அழகா இருக்கீங்க. சித்தி உங்களை விட அழகா இருக்காங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணீங்களா என்ன? ஷேடா, கண்டிப்பா ஏதோ இருக்கு. சித்தி இதுக்கு முன்னால இவ்வளோ சைலண்டா இருந்ததே இல்லை. அதோட சித்தி என்னைக்குமே விண்டுவெளியா உள்ள வந்ததும் இல்லை. மிஸ்டர் குட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்கிட்ட வா. போகலாமா? நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அவங்க இன்னும் வரலையா? அதோ பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க? வணக்கம் ஆண்டி. சாரா? வாங்க வாங்க. மாமா, சைமா உங்களை மார்னிங்லேருந்து கால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் உங்களுக்கு லைனே போகல. ஐ எம் ஸோ சாரி, என் ஃபோன் மிஸ் ஆகிட்டா? எப்படி? ஐ திங்க் ஜிம்மியை விட்டுருவேன்னு நினைக்கிறேன். உன்னோட ஃபோன் என்கிட்ட இருக்கா ஆஃப்டாப்?